சௌகரியமா இருக்கிற வரைக்கும் எடுக்கிறோம், அலங்காட்டுல இருக்கிற வரைக்கும் எடுக்கிறோம். சரிங்க. எடுத்து பார்சல் போடுறோம். சரிங்க. ஆத்து தண்ணி வந்துட்டு அந்த வருமானமும் எங்களுக்கு இல்ல. முதல்ல அப்படித்தான் அங்கே குடிசை எல்லாம் போட்டு சின்ன சின்ன குடிசை மாதிரி போட்டு காட்டியாக வந்தாலுமே உயிர் புத்திராவதம் இல்லாத தட்டி நல்லா மெலிசா பண்ணிடுவாங்க. தட்டி மெலிசா பண்ணிட்டு நரம்பு இருக்கீங்களா, நரம்பு அப்படி சும்மா ஹூப் பண்ணுவாங்க. ஹூப் பண்ணி தூண்டி கூத்து என்னன்னு தேவையான பண்ணு போட்டு தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போட்டு முழுக்க சுற்றுலா நம்பி ஆத்துல மீனை நம்பி இருக்கிறோம். அதாவது பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் ஆளுங்க டெத் ஆகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி முதல்ல இழுத்துட்டு போயிடும் ஆளுங்க. வணக்கம் மக்களை, வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம், ஒகேனக்கல்ல மஞ்சக்கடம்பை அப்படின்ற ஒரு மலைவாழ் கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இங்க வந்து இருளர் பழங்குடியின மக்கள் வந்து வாழ்றாங்க. இவங்க வந்து காட்டுல போய் தேன் எடுக்கிறது, காட்டு சுண்டக்காய் எடுக்கிறது, இந்த மாதிரி சிறு சிறு வேலைகளை தாங்க பார்த்துட்டு வராங்க. இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து வீடு கட்டி கொடுத்தாலுமே அந்த வீட்டுல வந்து இன்னும் கரண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதாவது ஒரு குப்பைமேட்டு ஒரு ஓரமா வந்து அவங்களுக்குன்னு தனியா ஒரு இடம் கொடுத்து குப்பைமேட்டுலாம் ஒதுக்கி விட்டு அந்த இடத்துல இவங்களுக்குன்னு வந்து வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. எங்களோட வாழ்க்கை முறையும் கொஞ்சம் சோகமாக தான் இருக்கு. அவங்கள பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஒகேனக்கல்ல நாங்கள் முதல் நாள் இரவே போயிட்டோங்க. போயிட்டு ரூம் எடுத்து தங்கிட்டு மறுநாள் காலையில் ஆயில் மசாஜ் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே மஞ்சக்கடமை கிராமத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கார் எடுத்து கிளம்பிட்டாங்க. போகிற வழியாலாமே சின்னதாக ஆஃப் ரோடாக தாங்க இருந்துச்சு. ஆனால் இந்த ஆஃப் ரோடு அவ்வளோ பெரிய ஆஃப் ரோடெலாம் கிடையாதுங்க. இந்த காருக்கு இந்த இது வந்து ஒரு ஆஃப் ரோடு தாங்க. உங்க பேருங்க? என்னங்க? துரவதி. இந்த கிராமத்து பேருங்க? மஞ்சக்காய் குடம்பு. இன்னைக்கு எத்தனை வீடு இருக்குங்க இங்க? இங்க ஒரு 35 வீடு இருக்கு. 35 வீடு இருக்கு. 35 வீடு இருக்குங்களா? எல்லாம் என்ன வேலை செய்யறாங்க இங்க இருக்காங்களா? இங்க இருக்கிறவங்க பூரா விறகு தான் எடுக்கிறாங்க. காட்டுல சுண்டைக்காய், தேனு, கிழங்கு, இந்த தொழில் தான் எங்களுது. விறகு எடுத்து எங்க குடுக்குறீங்க? விறகு எடுத்து காவேரிக்கு தான் போறோம். எடுக்கிறது வந்து காவேரி ஆத்தோரமா இருக்கிற விறகு சேகரிக்க போறீங்க? ஆத்தோரமா இருக்கிற விறகு எடுக்கிறோம், அலங்காட்டுல இருக்கிற விறகு எடுக்கிறோம். சரிங்க. எடுத்து பார்சல் போடுறோம். சரிங்க. ஆத்துல தண்ணி வந்துட்டு அந்த வருமானமும் எங்களுக்கு இல்ல. ஓ சரிங்க. இப்படி மழை வந்தா சுண்டைக்காய் வரும், மழை வரணும் அதுவுமே கிடையாது. சுண்டைக்காய் வந்து நீங்க போடுறீங்களா? ஆமா, நாங்க பொரிச்சு காட்டுல போய் அலங்காட்டுல பொரிச்சு நாங்க கொண்டு பெண்ணாத்துல பண்ணி. இல்ல நீங்க விவசாயம் பண்றது இல்ல? நாங்க விவசாயம் எல்லாம் எதுவும் இல்ல சார், எதுவுமே இல்ல. காட்டுல தான் அந்த சுண்டைக்காய் கிடைக்குது. சுண்டைக்காய் நம்ம அந்த வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு அந்த சுண்டைக்காய் அது இயற்கையாவே காட்டுல இங்க விளையுதுங்களா? காட்டுல இருக்குங்க. ஓ அதை வந்து பொரிச்சு கொண்டு வந்து காய் போட்டு ஆட்டி காய் போட்டு கல்வன் கட்டி காட்டுல போடணும். ஓ அது வேறங்க. ஓ காட்டுல விளையிறது வேற, வீட்டுல விளையிறது வேற. ஓ இதுதான் அலங்காட்டுல விளையுது. இதெல்லாம் எங்க விப்பீங்க? பெண்ணாகரம் போவோம் மண்டியில. பெண்ணாகரம் விறகு கொண்டு போய் இப்படி சமையல் பண்றாங்க பொம்பளைங்க, அப்படி அவங்களுக்கு போடுவோம். அதாவது இந்த ஒகேனக்கல் சுத்தி இருக்கிற ஹோட்டலு அவங்க ஏதாவது வேற கிட்ட இதுதான் வந்து முதன்மையான தொழில் எங்களுக்கு மூலியமா தொழில். எந்த வேற தொழில் எங்களுக்கு தெரியாது. நாங்க வெளியில போய் சம்பாதிக்கிறதுல இந்த தொழில் தான் எங்களுக்கு. இந்த பிள்ளைங்காய், புரசங்கொட்டைக்காய், இந்த சுண்டைக்காய், வேறவு, இதனால வந்து இதுதான் நாங்க சாப்பிட்டு கிடக்குறோம். ஏதோ ரேஷன் அரிசி போடுறாங்க, அது ஏதோ பழப்பு நடத்துறோம், அதுதான் எங்களுக்கு. வேற எதுவுமே கிடையாதுங்க சார் எங்களுக்கு. வீட்டுல பசங்க எல்லாம் படிக்கிறாங்களா? பசங்க எல்லாம் பெரிய பசங்க சார். இல்ல ஸ்கூல் வசதி எல்லாம் எங்க இருக்கு? படிக்கிறாங்க பிள்ளைங்க. ஸ்கூல் எல்லாம் எங்க இருக்குங்க? ஸ்கூல் பாரு அங்க இருக்குங்க, இந்த கோட்டைக்கு ஒகேனக்கல்ல இருக்குங்க. அப்ப இங்க இருந்து பரிபத்திரிக்கு பார்க்கலாம் மலை தான். ஓ மலை. இது வந்து ஃபாரஸ்ட்குள்ள தான் வருது இல்லீங்களா? வேற விவசாயம் எல்லாம் இங்க ஒண்ணும் இல்லைங்க. விவசாயம் எல்லாம் எதுவுமே இல்ல சார் எங்களுக்கு. விவசாயம்ன்றதே எங்களுக்கு என்னன்னு தெரியாதுங்களா? வீடு எப்போ கட்டி கொடுத்தாங்க உங்களுக்கு? வீடு கட்டி கொடுத்து ஒரு வருஷம் அத போட்டு யானையெல்லாம் இருக்கு. யானைனால ஏதாவது பாதிப்படைஞ்சிருக்குங்களா இந்த கிராமத்துல? யானைனால எதுவும் பாதிப்பு வரல. நாம போய் அதுக்கு நேரம் மோந்துக்கிட்டாதான் அது பாட்டுக்கு அது இருக்குது. நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு தொழில் போலாம், வேற வெட்டி எடுத்துட்டு வரலாம். இருளர். ஆமா. ஓ இந்த நீலகிரியில இருக்க அந்த இருளருங்களா? உங்க பூர்வீகமும் இங்கதான் இல்லைங்களா? ஆமா இங்கதான். இது குப்பை இங்க கொட்டியிருக்காங்க. இது எங்க உள்ள குப்பைங்க? இந்த குப்பை அங்க பாலஸ்ல இருந்து ஒரு குப்பை. ஓ அதாவது ஒகேனக்கல் சுற்றுலா அங்க வர குப்பை இங்க கொண்டு வந்து கொட்டிடுறாங்க. எங்க கொட்டுறாங்க அந்த குப்பைங்களா? இந்த வீடு வராதுக்கு முன்னாடி அது கொட்டினாங்க. நாங்களும் வேணாம் எடுத்துருங்க, இப்ப வீடு வந்துருச்சு இல்ல, அது காய பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியாது போயிருது, காய்ச்சல் வந்துருது அப்படின்னு நாங்களும் சொன்னோம். அவங்க கம்முனே இருக்கிறாங்க. முதல்ல எங்க நீங்க குடியிருந்தீங்க? முதல்ல நாங்க அலங்காட்டுல தான் சார் இருந்தோம். காட்டுக்குள்ள இருந்தீங்க? காட்டுக்குள்ளாரே தான் இருந்தோம். அப்ப வந்து இங்க குப்பை கிடங்கு மாதிரி இங்க பயன்படுத்தி இருக்காங்க. இப்ப உங்களுக்கு இந்த இடத்துல இடம் ஒதுக்கி உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஒகேனக்கல் இந்த காப்பு காடுகளுக்குள்ள தான் இருந்திருக்கிறீங்க. சரி சரி சரி. இது வந்து பாட்டம்பாட்டி தலைக்கட்டா இங்க வந்து பாட்டம்பாட்டி தலைக்கட்டா இருந்துதான். இருந்தாலுமே நாங்க வந்து அலங்காட்டுக்குள்ள தான் இருந்தோம். இப்ப பாட்டம்பாட்டி தலைக்கட்டா நம்ம இங்க இருந்துங்க அப்படின்னு சொல்லி நாங்க வந்து இங்க சாலை போட்டோம். சாலை போட்டு
இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கவர்மெண்ட்ல வீடு கட்டி கொடுத்தாங்க. கட்டி கொடுத்தாங்க. வீடு கூட தான் கட்டி கொடுத்தாங்க. எங்களுக்கு எந்த சலுகையும் இல்ல. ரேஷன் அரிசி தான். எங்களுக்கு எந்த சலுகையுமே இது மேல கிடையாது. வீடு ஒன்று தான் இப்படி கட்டி கொடுத்துருக்காங்க. கரண்ட் வசதி எல்லாம் இருக்குங்க. சோலார் தானா இவங்களுக்கு வெறும் விளக்கு தானா? வருஷம் வாழ்ந்து விளக்குல தான் விளக்கு. ஓ, விளக்குல தான் இருந்திருக்கிறீங்க. விளக்குல தான் வாழ்ந்துருக்கிறீங்க. இப்போ கரண்ட் கம்பியில கரண்ட் சப்ளை இன்னும் இல்லைங்களா? ஓ, இன்னும் கொடுக்கலீங்களா? கரண்ட் போட்டு மட்டும் போயிட்டு இருக்காங்க, இன்னும் கொடுக்கல. ஆமா, இங்க எத்தனை 30 வீடு இருக்குங்களா? ஆமா, இருளக்கிழங்குன்னு வெட்டுவோம். இருளக்கிழங்கு. ஆமா, சாப்பாட்டுக்கெல்லாம் அது வெட்டி தின்னுவோம். இதான் காலம் கழிச்சுங்கிறாங்க. ஓ, காட்டுல கிடைக்கிற பொருள் தான் உங்களுக்கு காலங்காலமா அதுதான். தேன் அழிக்குவோம். தேன் எடுக்கிறீங்களா? இப்பவும் தேன் எடுக்கிறீங்களா? தேன் எடுக்கிறோம். ஓ, தேன் இப்போ எங்க ஒகேனக்கல்லே இங்கே கொடுக்குறீங்களா? யாரு கேட்டாலையும் கொடுத்துருவோம் விலைக்கு. ஓ, லிட்டர் என்ன ரேட்டுக்கு கொடுக்குறீங்கக்கா? 600 கொடுக்குறாங்க, 700 கொடுக்குறாங்க. ஆனா நேரடியா பொதுமக்களோ இல்ல சுற்றுலா பயணிகள் யாரும் வந்து வாங்குற மாதிரி இல்லைங்க. அப்படி யாராவது வந்து கொடுப்பீங்களா? அப்படி யாராவது வந்தா கூட கொடுப்பீங்க. ரேஷன் பொருள் வாங்கணும்னா எங்கக்கா போவீங்க? இங்க இருக்குது, பக்கத்துல இந்த ரோட்டுக்கு வந்தா இருக்குங்க. பஸ்ல இந்த ரோட்ல வந்துட்டு போகுதுங்க. எல்லாமே இருக்கு. இன்னும் கொஞ்சம் தள்ளி காட்டுக்குள்ள தள்ளி இருக்கு. மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், இது வந்து 2022ல் 23க்குள்ள கட்டி கொடுத்துருக்காங்க. 23னா இது வந்து 24, 25 முடிய போகுது. ஆனால் வீடெல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க. கரண்ட் மட்டும்தான் வர மாட்டேங்குது. ஒவ்வொரு வீடுமே 5,20,000 அப்படி தான் போட்டிருக்காங்க. ஒரு வீடு 5,20,000 மதிப்பு அப்படி தான் கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் கரண்ட் மட்டும்தான் இல்லை. கரண்ட் மட்டும் கொடுத்தாங்கன்னா இவங்க கொஞ்சம் இதில் இருந்துக்குவாங்க. அதாங்க, இதுதாங்க இவங்களோட பாருங்க. அவ்வளோதாங்க, சின்ன குடிசை தாங்க இவங்களோட வீடு. இப்போதான் அது கட்டி கொடுத்துருக்காங்க. முதலாம் இப்படித்தான் அங்கே குடிசையெல்லாம் போட்டு சின்ன சின்ன குடிசை மாதிரி போட்டு காட்டியானம் வந்தாலுமே உயிர் உத்தரவாதம் இல்லாத பாருங்க. சின்ன அடுப்பு, வீட்டுக்குள்ளேயே அடுப்பு, 2 கூட வச்சு ஆள் யாரும் இல்லை, அதனால போகக்கூடாது. அதாவதுங்க இப்போ கட்டி கொடுத்த வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு லைட் இருக்குங்க. பூரா பார்த்தீங்கன்னா அது வந்து வெறும் சோலார் மட்டும்தான். மற்றபடி வீட்டுக்குலாம் தனியாலாம் எந்த கரண்ட்டுமே இன்னும் கொடுக்கலங்க. உங்க பேருங்கக்கா? நாகம்மா. இப்போ நீங்க இங்க என்ன பண்றீங்கக்கா? இப்போ ஆடு மேய்க்க வந்திருக்கீங்க. இப்போ நிழலுக்காக இப்போ செட்டு போட்டிருக்கீங்களா? அது சுத்தி இல்லைங்கக்கா? ஈன் நட்டுறதுக்கு மீன் பிடிக்க. மீன் பிடிக்குமா? ஈன் நட்டுறதுனா வெயிட் போறது. அந்த மீன் தூண்டிலுக்கு ஈன் நட்டுறதுங்களா? இப்போ மீன் நீங்க ஒகேனக்கல்ல பிடிப்பீங்களா? மீன் பிடிச்சி விற்கிறீங்களா? இப்போ வெயில்னால இங்க செட்டு போட்டு இப்போ சும்மா நிழலுக்காக ஆடு மேய்ச்சிட்டு ஆடு விட்டுருக்கீங்க. அலங்காட்டுக்கு போயிருக்கு. உங்க வீடுங்கக்கா? இப்போ இதுல அந்த 30 வீட்டில் கட்டி கொடுத்தாலும் உங்க வீடு ஒன்று இருக்குங்களா? இப்போ இப்போதைக்கு அந்த சாலையில் இருக்கீங்க. உங்களுக்கு வீடு அலாட் ஆகலைங்க. உங்களுக்கு வீடுன்னு ஒதுக்கலீங்களா? தூண்டில் வச்சுக்கீங்களா? பார்க்கலாங்களா? தூண்டில்ங்கண்ணா ஈன் தான் இருக்குது. அது காட்டுங்கக்கா பார்க்கலாம். இதை எப்படி பிடிப்பாங்க? இதை எப்படி பிடிப்பீங்க? தட்டி உருட்டி பண்ணணும். தட்டி தொடப்பு குச்சியில் சுத்தணும். நான் இந்த மாதிரி ஏதாவது தட்டிக்குவாங்கண்ணா. சரிங்க. தட்டி நல்லா மெலிசா பண்ணிடுவாங்க. தட்டி மெலிசா பண்ணிட்டு நரம்பு இருக்குங்களா? ஆமாங்க. அந்த நரம்பு அப்படி சும்மா ரோப் பண்ணுவாங்க. ரோப் பண்ணி தூண்டி கூத்து அதுக்கு என்னென்ன தேவையான பண்ணு போட்டு தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போட்டு அதுக்கு மீன் கொத்துனா அவங்களுக்கு தெரியும். ஓ, கை தூண்டில் தான். கை தூண்டில் தான். அதுல என்ன கிடைக்குதோ அதை வந்து கொடுத்து வருமானம் பண்ணிக்குவீங்க. ஆமா, உங்களுக்கு தெரிஞ்சது இப்போ மீன் பிடிக்கிறதா அதை பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த இருளர் பழங்குடியின மக்களை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே ஆவேரிக்கு பக்கத்தில் இருக்க பில்லிக்குண்டில் ஏரியாவுக்கு தாங்க போய்க்கிருக்கோம். அங்கே வந்து ஒரு 150 வருடங்களாக மக்கள் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அது வந்து ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஏரியா அவங்க. ஸோ அதனால தான் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு போய்க்கிருக்கோம். அங்கே வந்து ஒரு பார்க் ஒன்று இருக்காங்க. ஸோ அதையும் அப்படியே சேர்த்து பார்த்துட்டு வரலான்னு போய்கிட்டு இருக்கோங்க. போகிற வழி எல்லாமே எப்படி இருக்குது ரோடு அப்படின்றத நீங்களும் பாருங்கள்.
மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மலைவாழ் மக்களோட கோயில் இங்கே தான், இது மேலே தாங்க இருக்கு. இது வந்து மடமாங்க கீழே இருக்குது. இந்த அக்கா இப்போ தான் அந்த கோயிலில் பூஜை பண்ண போறாங்க. நாங்கக்கா சரிங்க. இப்போ யானை வந்து என்ன பண்ணுவீங்க? யானை வந்து என்ன பண்ணுவீங்க? இங்க வராது. இங்க வராதா? நாங்க அங்க செக்யூரிட்டி மேல இருக்கறங்க. சாமி பண்ணுங்கறங்க. ஓ சரி சரி சரி. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பில்லி குண்டுலு அப்படின்ற ஒரு ஏரியாவில் தாங்க இருக்கோம். இதுதான் வீரப்பன் இந்த காட்டுக்குள்ள தான் 30 வருஷம் ஆண்டது. ஸோ பக்கத்துலேயே ஒரு கடை இருந்துச்சு, அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் இதெல்லாம் விற்கிறாங்க. இது பின்னாடி ஒரு ஆறு இருக்குங்க, காவேரி ஆறு. தமிழ்நாடு கர்நாடகா பார்டரு இந்த சைடு தாங்க இருக்கு அந்த ஆறு. பிலிகுண்டு வந்து ஊருங்களா? ஆமா, பிடிக்குண்டு ஊர் தாங்க. ஒரு 100-150 வருஷமா ஊர் தாங்க இது. ஓ, இப்போ உள்ள குடியிருப்பெல்லாம் இருக்குங்களா? ஆமா, குடி இருக்கிறோம். இருக்குங்களா? குடி இருக்கிறோம். கோயில் வந்து அந்தோனியார் கோயில் இருக்கு. எங்க ஊர் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 150 வருஷமா நாங்க வாழ்ந்து வரோம் இந்த பிலிகுண்டுல. இந்த பிலிகுண்டுல நிலம் வந்து பாரஸ்ட் செட்டில்மெண்ட் பூமி, செட்டில்மெண்ட். அதுலதான் நாங்க குடியிருந்து வாழ்ந்து வரோம். அதுல வந்து நாங்க மீன் பிடிக்கிறோம், போட்டிங் செய்யறோம், சமையல் செஞ்சு தராங்க. இது மாதிரி தொழில் நாங்க செஞ்சுக்கிட்டு வரோம். இப்போ நீங்க வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க பஸ்ஸுக்காக இல்ல, டூரிஸ்ட் ஏதாவது வந்தா அப்படி கஸ்டமர் கூட்டிட்டு போலாம். கைடு மாதிரி. இங்க இந்த பிலிகுண்டுல எக்கோ டூரிசம் போட்டிருக்காங்க, என்னென்ன இருக்குங்க? எக்கா டூரிஸ்ட்ல என்ன இருக்குனாக்கா பார்க் பண்ணிருக்காங்க, போட்டிங் இருக்கு, சமையல், மீன் வறுவல், இது மாதிரி வர்ற கஸ்டமருக்கு தண்ணி, டம்ளரு, இது மாதிரி சோப்பு, ஷாம்பு, சிகரெட்டு, இது மாதிரி விற்பனை விற்கிறோம். சின்ன கடை வச்சு இவ்வளவுதான் எங்க வருமானம். இங்க வந்து இப்போ ஒகேனக்கல்ல போட்டிங் ஃபால்ஸ்ல வந்து அனுமதி இல்லைங்கிறாங்க. மசாஜ் சாப்பாடெல்லாம் செஞ்சு தராங்க. அந்த மாதிரி இங்கேயும் குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லைனால மசாஜ் சாப்பாடெல்லாம் கிடைக்குங்களா? இல்ல அங்க அனுமதி இல்லனா இங்கேயும் அனுமதி இல்ல. இங்கே நிப்பாட்டிடுவோம். அங்க ஓபன் ஆகும் போது நாங்களும் இங்க ஓபன் பண்ணுவோம். ஓ, அது மாதிரி தான். சரி சரி சரி. உள்ள வந்து ஒரு 150 குடும்பம் இருக்கு. இருக்காங்க. இந்த சுற்றுலா முழுக்க சுற்றுலாவை நம்பி இருக்காங்களா? முழுக்க சுற்றுலாவை நம்பி, ஆத்துல மீனை நம்பி இருக்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரம் மீன் பிடிக்கிறது தான் மெயின். அதுக்கு அந்த இடத்தான் போட்டிங் இதெல்லாம். மீன் பிடிச்சி எங்க கொடுக்குறீங்க? மீன் பிடிச்சாக்க ஒகேனக்கல் மார்க்கெட்ல விக்குவோம். இல்லன்னா இப்படி நாட்டாப்பள்ளி வில்லேஜ் இருக்கு, வில்லேஜ்ல எடுத்து போய் விக்குவோம். அதுதான் எங்களுடைய வாழ்வாதாரம். சரி, வாழ்வாதாரம். சரி சரி, நன்றிங்க. மக்கள் எங்க பாருங்க, இந்த பில்லிகுண்டு அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்து இந்த தாங்க சுடுகாடாங்க. ஸோ இந்த ஊர் மக்கள் வந்து டூரிஸ்டை நம்பி தான் அவங்களோட வாழ்வாதாரமே இருக்கு. இந்த போட்டிங்கு, மீன் பிடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணி தான் இங்க உள்ள மக்கள், பில்லிகுண்டுல உள்ள மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எல்லாம் சுத்தி ஃபாரஸ்ட் தாங்க. ஒரு சர்ச்சு இருக்குங்க, புனித அந்தோனியார் ஆலயம் அப்படின்ற ஒரு சர்ச்சும் உள்ளுக்கு இதுக்கு நேரம் தாங்க போகணும். இதுக்குள்ள அந்த ஊர் பில்லிகுண்டுல ஊர், இதான் என்ட்ரன்ஸ், அந்த ஊரோட என்ட்ரன்ஸ். ஊர் மக்களோட சுடுகாடு இதுதான். பார்க்கறதே ஏதோ ஹாலிவுட் படத்துல வர சுடுகாடு மணியே இருக்குங்க. மரம், சிலுவை, அந்த மாதிரி தாங்க இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த பில்லிகுண்டுல வந்து ஒரு 150 குடும்பம் இருக்கு. இதுதான் சுடுகாடு. 150 குடும்பமும் டூரிஸ்ட்டை நம்பி மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. பில்லிகுண்டுல வந்து இப்போ டூரிஸ்ட் அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னாலுமே இங்கேயும் லாக் பண்ணிடுவாங்களாம். இங்கேயும் அந்த டூரிஸ்ட்டை வந்து வரமாட்டாங்க, லாக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கிங்லாம் இல்லைண்ணா, ஒரே ஒரு 5 நிமிஷம் தான். உடனே வச்சு அப்படியே யூடியூப் பார்த்து உடனே கிளம்புறாங்க. ப்ரமோட் தானே பண்றேன் ஃப்ரீயா. என்னண்ணா நீங்களே இப்படி சொன்ன? அது ஓகேங்க. சும்மா யூடியூப் சேனல் ஒகேனக்கல் வந்து அங்கே க்ளோஸ், அது சொல்ல கூட பார்த்து வாங்க. ஸோ மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பில்லிகுண்டுல போனோங்க. அங்கே போன இடத்துல வந்து ஒரு சின்ன சம்பவம் ஆகிப்போச்சுங்க. என்ன ஆகிப்போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு பார்க் ஒன்று இருக்குங்க. அதை வந்து நம்ம வந்து வீடியோ எடுத்து நம்ம சேனலில் போட்டு ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்றக்காண்டி அந்த இடத்துக்கு போயிருந்தோங்க. அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா உள்ளே வந்து விட மாட்டேன்ட்டாங்க.
அதாவது டிக்கெட் எடுத்து தான் உள்ளே போகிறோம். ஆனால் உள்ளே வந்து விட மாட்டேன்ட்டாங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு விட மாட்டேன்ட்டாங்க. மற்றபடி உள்ளே போய் வந்து சுற்றி பார்த்துக்கலாங்க. ஸோ அப்படி சொல்ல ஒட்டி நாங்கள் அந்த இடத்துல வீடியோவும் எடுக்க முடியல, ஒன்றும் எடுக்க முடியல, அப்படியே ரிட்டர்ன் கிளம்பி வந்துட்டாங்க. இப்போ டூரிஸ்டாக போனீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே போய் சுற்றி பார்க்கலாங்க. ஆனால் யூடியூப்பில் வந்து வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா அங்கே வந்து விட மாட்டாங்க. ஸோ அதனால் டூரிஸ்டாக மட்டும் போங்க, வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு போகாதீங்க மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றுக்கு வந்திருக்கோம். இது எந்த ஆறுன்னு பார்த்தீங்கன்னா காவேரி ஆறுங்க. இப்போ நம்ம இருக்கிறது வந்து இப்போ தமிழ்நாடு. அந்த ஆறுக்கு பார்த்தீங்களா ஆறு, அந்த ஆறுக்கு வந்து அந்த பக்கம் இருக்கிறது வந்து கர்நாடகா இல்லைங்க. இது வந்து தமிழ்நாடு, அங்கிட்டு வந்து கர்நாடகா. இந்த ரெண்டு எல்லைக்கும் நடுவில் தாங்க இந்த ஏரியா ஓடுது. அங்கே உள்ள விட மாட்டேன்னாங்க அப்படின்றதுனால இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்து ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே வந்து பண்ணியிருக்கோம். பாருங்க ஒரு பரிசல்லாம் போய்க்கிருக்காங்க பாருங்க. உங்களுக்கு தெரியுமா என்னதில்ல, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பார்த்தீங்களா. இந்த இடத்துல வந்து குளிக்கிறதுக்கு அனுமதி கிடையாதுங்க. இந்த இடத்துல வந்து அனுமதி கிடையாது குளிக்கிறதுக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் டேஞ்சரான ஏரியா, முதலைங்கள்லாம் இருக்கும் அப்படின்றாங்க. தயவு செய்து இந்த இடத்துக்கு யாரும் குளிக்க வராதீங்க. ஆனால் இங்கே குளிக்கிறதுனால என்ன ஆபத்துனா வரும் இருக்குங்க. அதாவது பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் ஆளும் தெரியாம யாரும் டெத் ஆகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சிஸ்டம்லாம் முதல்ல இழுத்துட்டு போயிடும் ஆளுங்களை. முதல்ல ஆளுங்களை இழுத்துட்டு போயிடும். அதனால மோஸ்ட்லி இங்கே டேஞ்சரான ஏரியா, யாரும் விடுறதில்ல, இங்கே அலோவ் பண்றதில்ல யாருமே. ஆக்சுவலி ஏன்னா இங்கேருந்து ஆலாம்படி இங்கேருந்து இன்னொரு பிலிவன் ஏரியா இருக்கு, அங்கேயும் கொஞ்சம் முதலைகள் நிறைய இருக்கு. அதனால யாரும் வர வேணா அலோவ் பண்றதில்ல மோஸ்ட்லி யாருமே இங்க. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா போட்டோ செல்ஃபி எடுக்கலாம் வராங்க, செல்ஃபி எடுக்க வராங்க மோஸ்ட்லி நிறைய பேர். பார்த்துட்டு தண்ணியில கால வைக்க தோணும் அவங்களுக்கு, அப்படியே குளிக்கலாம்னு தோணும், அப்படியே ஆழ்ந்திராம இறங்கிடுறாங்க. இங்க சுழல் அதிகமா இருக்குங்க. அதனால பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50 அடி 60 அடி இருக்குங்க. 60 அடி இருக்கும். ஆழ்ந்திராம இறங்கிடுறாங்க. ஒரு சப்போஸ் பாடி கிடைக்காது, அந்த மாதிரி சமயத்துல பாடி முதல்ல எடுத்துட்டு போயிடும். அதனால இங்க யாரும் வர தேவையில்ல. உடல் கிடைக்காம நிறைய கேஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்களா, அதெல்லாம் இங்க நடந்ததா? இங்க பாதி இருக்குனாங்க. இங்க இருக்கு. இங்க கொஞ்சம் டேஞ்சர் ஏரியா, இதெல்லாம் டேஞ்சர் ஏரியா. ஒகேனக்கல் டேஞ்சர் இல்ல, ஒகேனக்கல் இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் ஆலாம்படி ஏரியா. இந்த இடத்துல யாரும் குளிக்க வேணாம்னு போர்டு சுத்தமா வச்சிருப்பாங்க. அது மீறி வர டூரிஸ்ட் வந்து பார்த்துட்டு போட்டோ பிடிச்சி குளிச்சுட்டு போயிடறாங்க. விபத்து நிறைய நடக்குது. அதனால இப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோலா இருக்கு. காவல்துறை ஐயா ஓரளவுக்கு இப்போ கண்ட்ரோல வச்சிருக்காங்க எல்லாத்தையும். ஏன்னா போலீஸ் கிலீஸ் பாதுகாப்பு போட்டு இப்போ யாரும் குளிக்கிறது இல்ல. இப்போ நம்ம வரும்போது குளிச்சுட்டு இருந்தாங்க, அப்போ யாரும் இல்லையா, மீறி வந்து குளிக்கிறாங்க, போட்டோ பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ப்ரோ அது ஆர்வம் தான் ப்ரோ, டக்குன்னு வராங்க குளிக்கிறாங்க. அது இயற்கையோட சீற்றத்தை பத்தி புரிஞ்சிக்க முடியாது மக்கள். நமக்கு பின்னாடி தெரியுது பாத்தீங்களா அந்த ஆறு. இந்த ஆறு அந்த பக்கம் வந்து கர்நாடகான்னு சொன்னேன்ல, அந்த கர்நாடகாவுக்கு போறதுக்கான ஒரே ஷார்ட்கட்டு பரிசல்ல போறதாங்க. இப்போ போச்சு பாத்தீங்களா பரிசல். அந்த பரிசல்ல போனா ஒரு 10 நிமிஷம் அவ்வளவுதாங்க வரும். ரொம்ப ஒரு 300 மீட்டர் அவ்வளவுதாங்க இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அந்த பரிசலை தவிர்த்து நம்ம போகணும்னு கேட்டீங்கன்னா ஒரு 130 கிலோமீட்டர் வந்து சுத்தி தாங்க போற மாதிரி இருக்கு. அதனால அந்த பரிசல்ல போறது மட்டும்தான் ஷார்ட்கட்டு.